சென்னை மயிலாப்பூர் வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள வாக்குகளை பதிவு செய்துள்ளதால் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புகார் மனு அளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி 13வது வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரி தென்சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலர் அமித்திடம் தமிழிசை சவுந்தரராஜன் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சம்பந்தப்பட்ட 13வது வாக்குச்சாவடியில் நேற்று திமுகவினர் ஏஜென்ட்டுகளை தாக்கிவிட்டு கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறினார். வாக்காளர் பட்டியலில் அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இருக்கின்றதா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அலுவலகம், ரயில் நிலையம், இணையதளம் மூலமாக மாதிரி வாக்காளர் பட்டியல்களை மக்கள் சரிபார்த்துக் கொள்ளும் வகையில் அதிக வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போதுமான பூத் ஏஜென்ட்டுகள் இல்லாததால் பாஜக வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டதாகவும் தமிழிசை தெரிவித்தார். இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம். அதே போல தென்சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் 13வது வாக்குச்சாவடியில் 122வது வட்டத்தில் 50 பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்ட்டுகளை எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்பு அதை போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதரர் செயலாளர் அண்ணன் கரத்தே தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது.